இன்னைக்கு நான் ஒரு அருமையான சாப்பாடு செஞ்சிருந்தேன். எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு காலி இடம் இருக்கும். அங்க இந்த மாதிரி நிறைய தண்டங்கீரை வளர்ந்திருந்தது. எங்க ஊர்ல எல்லாம் இப்படி வளரும். எங்க அம்மா புடுங்கி பருப்பு போட்டு கடைஞ்சு தருவாங்க. சூப்பரா இருக்கும். பட் இந்த ஊர்ல யாருமே இதை பறிக்கவே மாட்டாங்க. கடையில போய் மருந்தடிச்ச கீரையை கெத்தா வாங்கிட்டு வரோம். பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கீரையெல்லாம் விட்டுறோம்னு சொல்லிட்டு நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். கீரை வந்து பொரிச்சா பத்தாது, கம்மியா தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கீரை சாதம் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன். இதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, பச்சை மிளகா, தட்டுன பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தென் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், ஒரு 3 தக்காளி, கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கீரையும் சேர்த்து லைட்டா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதி வர விட்டுறலாம். அண்ணா அரிசி ஊற வைக்கும் போதே புரோட்டீனும் வேணும்னு சொல்லிட்டு 100 பருப்பும் சேர்த்து ஊற வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான கீரை சாதம் ரெடி. எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்ளோ டேஸ்டா இருக்கும்னு. கீரை ஃப்ரெஷ்ஷா இருந்தனால அந்த ஃபிளேவர்லாம் இறங்கி சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.